Hi 10th students, exercise 1.5 6th sum பார்க்கலாம். If f of x equal to x square minus 1, find a, b. So a ல f dot f கண்டுபிடிக்கணும், b ல வந்து f dot f dot f. So 3 f மல்டிப்ளை பண்ணுறது கண்டுபிடிக்கணும். நம்ம இது வரைக்கும் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது பார்த்தோம், 3 வச்சு இங்கே கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல f of x equal to x square minus 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a f dot f அப்படின்னா என்ன அர்த்தம், f இன்ட்டு f of x அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை முதல்ல எழுத தெரியணும். தென் f இன்ட்டு f of xக்கு பதிலாக x square minus 1 இதை போட்டிங்களா. அடுத்தது என்ன கவனிக்கணும்னா, இப்போ இது f இன்ட்டு x அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் வர்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கு. இங்கே எக்ஸு வந்தால் இங்கே எக்ஸ் வந்திருக்கு, ஆனால் இங்கே எக்ஸு வரல, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும். ஸோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 1 பவர் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டு பவர் ஸ்கொயர் போட்டிருக்கேன், மைனஸ் 1. இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. நமக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா தெரியணும். இப்போ இந்த இடத்துல a வந்து எக்ஸ் ஸ்கொயராகவும் b வந்து 1ஆகவும் எடுக்கணும். மைனஸ் 1ன்னு எடுத்துடாதீங்க, 1. அப்போ இந்த இடத்துல a வர இடத்துல எக்ஸ் ஸ்கொயரும் b வர இடத்துலலாம் 1 போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ எப்படி வரும், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டுங்க, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும். ஏ வர இடத்துல எக்ஸு ஸ்கொயர் போட்டாச்சு, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ மறுபடியும் ஸ்கொயர் வரும், மறந்துடாதீங்க. ஏன்னா ஏல எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம், ஆனால் ஏ ஸ்கொயர் இல்லையா, அதனால் மறுபடியும் ஒரு ஸ்கொயர் வரும். ப்ளஸ் பி வந்து 1. ஸோ மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து எக்ஸு ஸ்கொயர், பி வந்து 1. ஸோ என்ன வரும், எக்ஸு 2 2s are 4, பவரை மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் வரும், மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். ஸோ இதுதான் எஃப் டாட் எஃபோடைய வேல்யூ. சாரி, வெளியில் ஒரு மைனஸ் 1 இருக்கு இல்லையா, சாரி வெளியில் ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ இது எஃப் டாட் எஃப் வேல்யூவில் ஏ மைனஸ் இதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ. இதுக்கு பதிலாக இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ எஃப் டாட் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பி பார்க்கலாம். ஸோ பி வந்து எஃப் டாட் எஃப். ஸோ 3 எஃப் வரும், நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்கள், எஃப் முதல்ல இந்த 2 எஃப் எடுத்துக்கலாம். ஸோ எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், சரிங்களா, அப்படி தான் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 2 எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எஃப் அப்படி தான் இருக்கும். இந்த எஃப்ஐ போட்டுட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போகிறீங்களா அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான், கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ தூக்கி போடணும். எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் மைனஸ் 1, சரிங்களா. இதுதான் மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்மை கொண்டு போய் போடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இதில் தூக்கி போடுறேன். ஸோ இதை திரும்ப பண்ணி பாருங்கள், வீடியோவை கேட்டு பாருங்கள். எக்ஸ் வர்ற இடத்துல இந்த வேல்யூவை தூக்கி போடுறேன், அவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஈஸி தான், போட்டாச்சு. இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ இருக்குது, சரிங்களா. அதை தூக்கி இதில் போடலாம், இதோட வேல்யூ இருக்குது, டோட்டலாக இதோட வேல்யூவே இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 4
மைனஸ் 2x ஸ்கொயர். இதோட வேல்யூ தூக்கி போட்டாச்சு. வெளியில் ஸ்கொயர் இருக்குது, பவர் ஸ்கொயர், வெளியில் -1. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா, அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab போட்டு இதில் ஏக்கு பதிலாக x பவர் 4, பிக்கு பதிலாக 2x ஸ்கொயர் பண்ணணும். ஸோ போட்டிங்கன்னா ஏக்கு பதிலாக x பவர் 4 மேலே ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் பிக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மேலே ஸ்கொயர் இருக்குது, -2 இன்ட்டு ஏ வந்து என்னது x பவர் 4, தென் b வந்து x ஸ்கொயர். சரிங்களா? ஸோ போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 2s are 8, x பவர் 8, இந்த 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 4 இன்ட்டு x பவர் 4 மைனஸ் 2x பவர் 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை தூக்கி இந்த வேல்யூக்கு பதிலாக இதை போட போகிறோம், இந்த வேல்யூக்கு பதிலாக இதை போட போகிறோம். அப்போ தென் x பவர் 8 ப்ளஸ் 4x பவர் 4 மைனஸ் 2x6 மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? சரி, இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், 2x ஸ்கொயர். இப்போ 2 2s are 4 வரும், 4x பவர் 6 அப்படின்னு வரும். ஸோ தேங்க்யூ. f டாட் f வேல்யூ தான்.